திருவாரூர் இடைத்தேர்தலை கஜா புயல் நிவாரணப் பணிகள் முடிந்த பின்பே நடத்த வேண்டும் என அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தற்போது தேர்தலை தள்ளி வைக்க அனைத்து கட்சிகளும் வைக்கின்ற கோரிக்கை என்ன? அவர்களுடைய வேண்டுதல்கள் தற்போது என்ன? செந்தில். விக்னேஷ், திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி வேட்புமனு தாக்கலானது நேற்று முன்தினம் முதல் தொடங்கி இருக்கிறது. சில சுயேட்சை நபர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்துவதற்கான சுமூகமான நிலை நிலவுகிறதா என்ற அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான நிர்மல்ராஜ் இன்றைய தினம் மதியம் 1 மணி முதல் தற்போது வரை ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதாவது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். திமுக, அதிமுக, அமமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதேபோல விடுதலை சக்திகள் போன்ற அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். கூட்டத்தின் முடிவில் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒருமித்த குரலாக மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமான நிர்மல்ராஜிடம் தெரிவித்தது என்னவென்றால், கஜா புயல் பாதிப்பிலிருந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் இன்னும் மீளவில்லை. ஆகையால் தற்போது கஜா புயல் நிவாரணப் பணிகளை முழுவதுமாக முடித்துவிட்டு அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த சட்டமன்ற தேர்தலை இணைத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். விக்னேஷ். செந்தில், தற்போது அனைத்து கட்சிகளிடம் மக்களிடமும் கூட கோரிக்கைகளை மக்களிடமும் கூட கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்துகின்றன. அதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது? தற்போது மாவட்ட ஆட்சியர் மக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது தற்போது அரசியல் கட்சியினருடன கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. இதேபோல ஏற்கனவே எதிர்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலினும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதாவது விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக விவசாயிகளையும் பொதுமக்களையும் மாவட்ட தேர்தல் அதிகாரியான நிர்மல்ராஜ் நேரில் சந்திக்கிறாரா என்பது குறித்து அடுத்த அறிவிப்பு வந்த பின்னரே தெளிவாகும். விக்னேஷ். தற்போது முக்கிய கட்சிகளான அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் தற்போது தேர்தலை தள்ளி வைப்பதற்காக என்னென்ன காரணங்களை முன்வைக்கின்றன? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது இந்த கஜா புயல் பாதிப்பானது கடந்த 50 நாட்களுக்கு முன்னர் வீசிய கஜா புயலானது திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த திருவாரூர், மன்னார்குடி, கோட்டூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி போன்ற பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது வரை அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேர்தல் நடத்துவது சரியான முறையான நோக்கமாக இருக்காது என்ற ஒரு கோரிக்கையை அரசியல் கட்சியினர் முன்வைக்கிறாங்க. இன்னும் மேலும் அவங்க சொல்றது என்னன்னா, தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்த வேண்டும். அதாவது தற்போது கஜா பணிகள் கஜா புயல் நிவாரண பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த பணிகள்ல வருவாய்த்துறை ஊழியர்களும் குறிப்பாக காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் போன்ற அனைத்து ஊழியர்களும் அதுல ஈடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்துல தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமற்றது என்ற கோரிக்கையும் அரசியல் கட்சியினர் முன் வச்சிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலோட திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலை இணைத்து நடத்த வேண்டும் என்பதே ஆளும் அதிமுக மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருவாரூர் இடைத்தேர்தலை கஜா புயல் நிவாரணப் பணிகள் முடிந்த பின்பே நடத்த வேண்டும் என தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்.